இப்போ இந்த ராகு கேதுகள் யார் அப்படின்னா ஒரு நிழல் கிரகங்கள் தான். சூரியன் சந்திரன் முதற்கொண்ட இந்த 7 கிரகங்களும் முன்னோக்கி பயணம் செய்யும். இதே ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி பயணம் செய்யக்கூடியது. அப்போ இந்த ராகு கேதுகள் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க? பொதுவாக சொல்லணும்னா ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம். அப்போ அங்கே என்ன இருக்குன்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆசைகள், அளவுக்கு அதிகமான வீண் பிடிவாதங்கள், சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நடக்கும். இப்போ குரு ராகு அப்படிங்கிறது குரு பகவான்கிறது தனக்காரகன். அவரோட பண இழப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நடக்கும். இப்போ குருங்கிறது குழந்தைக்காரகன் அப்படிங்கும்போது அங்கே ஒரு புத்திரதோஷத்தையும் உண்டாக்கிடும். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுனாலே அவங்களுக்கு அடிவயிறு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். அஸ்ட்ரோ தமிழா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேதோட கிரக இணைவுகள். இப்போ என்னதான் ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது நவகிரகங்கள் இருந்தாலுமே எல்லாருமே சனி பகவானால தான் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்படுறது உண்டு. இந்த 7.5 சனி காலகட்டத்திலலாம் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ஆனால் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். ஸோ ராகு கேதுக்களோட இன்னொரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது? ஏன்னா ஒரு ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கையெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க முன்னெச்சரிக்கையாக அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரத்துக்கு உதவியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் இது ஒரு முன்பதிவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ ராகு கேதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், இது கிரகங்களோட சேர்ந்துச்சுன்னா இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்லுங்கள். ஸோ இதற்குண்டான வழிபாடுகளும் இதோட தொடர்ச்சியாக பார்க்கலாம் மேடம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ராகு கேதுக்கள் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ராகு கேது என்பவர் நவக்கிரகங்களை ஒருத்தரா அப்படின்னு கேட்டால் முன்னாடி இந்த நவக்கிரகங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி 7 கிரகங்கள் தான் இருந்தது. அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார நாட்களுக்குரிய கிழமைநாதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ 7 கிரகங்கள் தான் இருந்துச்சு. அப்போ இந்த 2 கிரகங்கள் எப்படி வந்தது அப்படின்னா இந்த 7 கிரகங்கள் எப்படி நகர்வை கொடுதோ ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிற ஏற்கக்கூடிய அந்த பயண காலத்தை நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம அந்த பயண காலத்தை சொல்கிறோம். அதே போல் தான் ராகு கேதுவும் பயணம் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறனால தான் அதுவும் கிரகங்களாக வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போது சூரியன் சந்திரன் முதற்கொண்ட இந்த 7 கிரகங்களும் முன்னோக்கி பயணம் செய்யும். எப்போயுமே வலது பக்கமாக பயணம் செய்யும். இதே ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் பின்னோக்கி பயணம் செய்யக்கூடியது. அப்போ ராகு கேதுகள் பின்னோக்கி ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கோம். வக்ரகதியில் ரிவர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய கிரகங்களாக அமைகிறனால இதுவும் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறனால நவகிரகங்களை ஒன்றா அமைஞ்சிட்றாங்க. அசுரர்கள், தேவர்கள் நம்ம சொல்கிறோம். அவங்க அசுரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அமிர்தம் கிடைக்கல, ஆனால் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைச்சது. அதில் சித்திரபானம் அப்படிங்கிறவர் போய் என்ன பண்ணிடுறாரு, அசுரராக இருக்கக்கூடியவர் போய் தேவர்களோட வரிசையில் நின்று அந்த அமிர்தத்தை பருகிட்டதுனால அவங்க விஷ்ணு மகாவிஷ்ணுவால் வெட்டப்படுறாங்க. அந்த வெட்டப்பட்டவங்க தான் ராகு கேது அப்படின்னு புராண கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அமிர்தத்தை பருகிருந்தனால தான் அவங்க நவக்கிரகங்கள் இடம்பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இப்போ இந்த ராகு கேதுகள் யார் அப்படின்னா ஒரு நிழல் கிரகங்கள் தான். எப்படி பூமி, சூரியன், சந்திரன் 3ம் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில அந்த வெட்டக்கூடிய புள்ளி இருக்குது பாருங்களேன், அந்த நிழல்களில் தான் நம்ம ராகு கேது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராகு கேது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நேர் சமசப்த ஸ்தானமாக 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த ராகு கேதுகள் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க? பொதுவாக சொல்லணும்னா இப்போ ராகு கேது அப்படின்னா ஒரு பாட்டிலிருந்து ஆரம்பிப்போம். ஆம் மேடம் எருது சுறா நண்டு 5 இடத்தில் கரும்பாம்பு அமர்ந்திருந்தில் பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த 5 இடத்துல ராகு கரும்பாம்பு அப்படிங்கிறவர் ராகு கேது. அப்போ ராகு அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுப்பாரு அப்படி சொல்லுவோம். இப்போ ராகுங்கிறவர் யார்? ராகு ஒரு நிழல் கிரகம், ஒரு போக காரகன். நம்மளுக்கு அதிகமான
பிரம்மாண்டமான ஆசையை தூண்டக்கூடியவர் வந்து இந்த ராகு பகவான் தான். அப்போ இந்த ராகு பகவான் வந்து ஒரு போகக்காரகன், ஆசையை தூண்டுறவர், பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்குறவர். எதாக இருந்தாலும் பத்தலை அவர் அந்த ராகு வந்து எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டுக்குரிய பாவகத்துக்குரிய காரக விஷயங்களை அதிகமாக தூண்டக்கூடியவர் அந்த ராகு தான். மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீய பழக்க வழக்கங்கள்லாம் அடிக்ட் ஆகிறதுன்னு அந்த ராகு தான். அப்போ வந்து அதாவது சட்டத்துக்கு புறம்பான தொழில்களை செய்கிறது அப்படின்னா அந்த ராகுவும் அதில் இடம்பெறும். ராகு கேது பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரகத்தோட இணைவு பெறாமல் தனித்து இருக்கும்போது ஒரு சில பலன்களை தான் வந்து தீய பலன்களை தான் கொடுப்பாரு. ஆனால் இதே கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த கிரகம் பாதிப்பும் அடையுது, அந்த வீட்டோட பாதிப்பும் அடையும் போது தீய பலன்களை வந்து அதிகமாக கொடுத்துருவார். அப்படி இருக்கும்போது 12 லக்னத்துலேயும் ராகு கேது எந்த மாதிரி இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ கிரக இணைவுகள் இருக்கும்போது, அதாவது சூரியனோட ராகு இருக்கும்போது, சூரியனோட கேது இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லிடலாம். இப்போ முதல்ல எடுத்ததே சூரியனோட ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஒரு கிரகண தோஷத்துக்குரிய அமைப்பு அப்படின்னு பொதுவாக சொல்லிடுவோம். பார்த்ததையுமே சூரியன் ராகுனா உடனே கிரகண தோஷம், முன்னோர் சாபம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதில் வந்து டிகிரி வைஸ் நம்ம செக் பண்ணணும். இப்போ சூரியன் வந்து முன்னோக்கி செல்லக்கூடியவர், ராகு வந்து பின்னோக்கி செல்லக்கூடியவர். 2 பேரும் சந்தித்தா மட்டும்தான், அதாவது சூரியன் வந்து 20 டிகிரிலையும் ராகு வந்து 24 டிகிரிலையும் இருந்தால் தான் ராகு பின்னோக்கியும் சூரியன் முன்னோக்கி வரும்போது கிரகண தோஷம் அடையும். இதே வந்து ராகு வந்து 20 டிகிரிக்கு, இப்போ சூரியன் 20 டிகிரியும் ராகு வந்து 15 டிகிரியில் இருந்தால் 2 பேரும் சந்திக்க மாட்டாங்க. 2 பேர் ரிவர்ஸில் வந்து ஆப்போசிட் டைம் எதிர் திசையில் வந்து நகரக்கூடியவங்களாக இருந்துருவாங்க. அப்போ அங்கே கிரக தோஷம் அப்படிங்கிறது ஒன்று செயல்படாது. இதே சேம் மெத்தட் தான் நம்மளுக்கு சந்திரன் ராகுவும். ஏன்னா சந்திர கிரகணம் ஆகிறதும் இதே அமைப்பில் தான் நம்ம அதை செக் பண்ணிக்கணும். பொதுவாக வந்து இந்த மாதிரி அமைப்புகளில் டிகிரி வைஸு செக் பண்ணுறது மிக முக்கியம். இப்போ சூரியன் ராகு இருக்கிறாங்க அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் வந்து காரக உறவு என்னென்னா தந்தை வழி பாட்டனாருடைய முன்னோர்கள் எல்லாமே ராகுவை தான் குறிக்கும். அப்போ சூரியன் ராகு அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கும் தந்தை வழி பாட்டனாருக்கும் உங்களுக்கு வந்து இடைப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதே போல் சூரியன் ராகு அப்படிங்கும்போது தந்தைக்கு இருதாரமா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே வரும். அப்போது ஒரு கிரகத்தோட இணைவு பெற்று இருக்கும்போது இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில், இப்போ ராகு இதுக்கு வந்து நம்மளுக்கு தனிப்பட்ட கிழமைகள் கிடையாது. ஆனால் எல்லா நாட்களிலும் பகலில் 1.5 மணி நேரமும் இரவு பொழுதில் 1.5 மணி நேரமும் எடுத்துக்கக்கூடிய ராகு வேலைகளை தான் ராகு வந்து அவரோட இதாக எடுத்துக்கிறார். அதே போல் கேது அப்படிங்கும்போது யமகண்ட நேரம், இந்த யமகண்ட நேரத்தை தான் கேது அவரோட இடமா எடுத்துக்கிறார். அப்போது ராகு வந்து இங்கே பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்குது, பாவத்தில் இருக்குது அப்படின்னா சூரியன் ராகு இணைவு பெற்றிருக்கு, அங்கே ஸ்தானம் 8ல் இருக்குது இல்லை 12ல் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பலனுக்காக ஒரு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் ராகு நேரத்தில் சிவாலயங்களுக்கு இருக்கக்கூடிய பைரவருக்கு விளக்கு போடணும். அந்த ராகு வேலையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல விளக்கு போட்டு நம்ம வந்து சிவனையோ அல்லது பைரவரையோ வழிபாடு செய்யும்போது அந்த சூரியன் ராகுவோட பிரச்சனைகள் தாக்கங்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் சந்திரன் ராகும் போது அம்மாவோட கேரக்டரே அங்கே சொல்லிடலாம். அப்போ அம்மா வழி உறவுகளுடைய பிரச்சனைகள் இருக்கா, அம்மாவுக்கு வந்து என்ன மாதிரியான கேரக்டர், அம்மா வந்து இருதான அமைப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த சந்திரன் ராகுவே இருக்குது. அதே போல் அந்த கிரகண தோஷம் அப்படிங்கிறது அந்த டிகிரி வைஸ் நம்ம செக் பண்ணணும். சந்திரன் ராகு இருக்கிறது அது பிரச்சனைக்குரிய இடமா 6ஆம் இடத்துல இருக்குது அல்லது 12ஆம் இடத்துல இருக்குது இல்லை 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, திங்கக்கிழமையில் சிவாலயங்களுக்கு சென்று சிவதுர்க்கைக்கு அந்த ராகு காலத்தில் விளக்கு போட்டு வழிபாடு செய்யும்போது அந்த தாக்கம் குறையும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்கலாம். அடுத்து செவ்வாய் ராகு. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் திசையில் ராகு புத்தியோ அல்லது ராகு திசையில் செவ்வாய் புத்தியோ நடக்குது அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா செவ்வாய் ராகு காம்பினேஷனே உங்களுக்கு உக்ரமாக இருக்கும். செவ்வாய்ங்கிறது வேகமான கிரகம், சுறுசுறுப்பான கிரகம், கோபமுடைய கிரகம். ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம். அப்போ அங்கே என்ன இருக்குன்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆசைகள், அளவுக்கு அதிகமான வீண் பிடிவாதங்கள், சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நடக்கும். அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்துலேயும் சரி ஆணோட ஜாதகத்துலையும் சரி
ராகு திசையில் செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் திசையில் ராகு புத்தியோ நடக்கும்போது அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. இப்போ செவ்வாய் ராகு காம்பினேஷனில் இருக்கும்போது என்ன மாதிரியான வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றணும். அது எப்படின்னா ராகு காலத்தில் விளக்கேற்றணும். இப்படி செஞ்சுட்டு வரும்போது ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து 7 வாரம் அல்லது 9 வாரங்கள் தொடர்ந்து இந்த விளக்கு ஏற்றி முருகனையும் வழிபாடு செய்யணும், அதே போல் துர்க்கையையும் வழிபாடு செய்யணும். ராகு காலத்துலையும் விளக்கேற்றும் போது நம்மளுக்கு அந்த தாக்கம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதன் ராகு, இப்போ புதன் ராகு அப்படின்னு சொல்லும்போது நண்பர்கள் அப்படிங்கிறதும் இங்கே புதன் தான். அப்போ நண்பர்களிடையே பிரச்சனைகள் இங்கே உருவாகும். அப்போ அறிவு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக, தொழில்நுட்ப அறிவு அவங்களுக்கு அருமையாக இருக்கும். புதன் ராகு காம்பினேஷன், புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அங்கே தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிறது ஒரு அருமையாக இருக்கும். இப்போ அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்டோவோ அல்லது ஒரு ஸ்பேரோ நம்ம வந்து கலைச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறக்கூடிய அந்த திறமையான நுட்பமான அறிவுங்கிறது அவங்களுக்கு அருமையாக இருக்கும். அதே போல் கம்ப்யூட்டர் வெளியில் சிஸ்டத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கூடிய அந்த நுட்பமான அறிவு, தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிறது அங்கே அருமையாக இருக்கும். இது வந்து 8ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ இருந்து அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று விஷ்ணு துர்க்கைக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இதன்போது மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு தாக்கம் குறையும். அடுத்து வந்து குரு ராகு. இப்போ குரு ராகு அப்படிங்கிறது, குரு பகவான்கிறது தனக்காரகன். அவரோட பண இழப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நடக்கும். இவங்க வந்து இது அந்த எந்த ஸ்தானத்தில் இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ 12ஆம் இடத்துல குரு ராகு இருந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க வெளிநாட்டு பயணம் போவாங்க. இதே லக்னாதிபதியோட தொடர்பு இருந்துச்சுன்னா வெளிநாட்டு பயணம் போவாங்க. அதே வந்து லக்னாதிபதியோட தொடர்பு இல்லாமல் ஒரு பாவக்கிரகங்களோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா, குரு ராகு சேர்க்கைங்களும் ஒரு பெரிய பணத்தை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாயிரும். அப்போ பண இழப்பு அப்படிங்கிறது இந்த குரு ராகு சேர்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ குருங்கிறது குழந்தைக்காரகன் அப்படிங்கும்போது அங்கே ஒரு புத்திரதோஷத்தையும் உண்டாக்கிடும். அப்போ ராகு வந்து தனித்திருந்தால் தான் நன்மை, ஓரளவுக்கு வந்து பாதிப்பு கொஞ்சம் நன்மையாவது கிடைக்கும். இதே வந்து இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த கிரகத்துக்குரிய வேலையும் சேர்த்து கெடுத்துருவார் அப்படிங்கிறது தான் இங்கே. அப்போ குரு ராகு சேர்க்கை இருக்கும்போது பண இழப்பு வந்து இருக்கக்கூடாது. பண இழப்பை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும், வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு வியாழக்கிழமையில் சுகவனேஸ்வரர் கோயில் இருக்கிற, அதாவது சொர்ண துர்க்கை அப்படின்னு இருக்காங்க, அவங்கள வந்து ராகு நேரத்தில் வழிபாடு செய்யணும். அப்போ அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது அதற்குரிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இதே வந்து புற்றுக்கண்ணுக்கு போய் மஞ்சள் தூவி இது பண்ணுறதும் இந்த இதை வந்து குறைக்கிறதுக்கான வழிபாடாகும். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ராகு. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுனாலே அவங்களுக்கு அடிவயிறு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இதுவே 6ஆம் இடத்துல இருந்துருச்சுன்னு வைங்க, அப்போ அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையை அகற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பாக அங்கே நடந்தது. 6, 8ல் இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பப்பையை அகற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடந்துடும். அப்போ சுக்கிரன் ராகுவோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க வீடு வண்டி வாகன வகையில் பயங்கர நல்ல ஒரு சுகபோக ஸ்தானங்கள் வந்து அதிகம். போகக்காரகங்கிறது ராகு, சுக்கிரனுங்கும்போது அதுவும் ஆடம்பரம். அப்படிங்கும்போது அவங்க வீடு வாசல், அந்த வீடு வண்டி வாகன வகையில் சொகுசு ஆடம்பரமான பொருட்கள் அனுபவிக்கிறக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிறது அருமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சொல்லிக்கலாம். இப்போ சுக்கிரன் ராகுனா நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கும்போது, வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் கோயில் இருக்கிற அம்மனுக்கு நம்ம ராகு நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது சுக்கிரன் ராகுக்குரிய வழிபாடுகள் நம்மளுக்கு தாக்கம் குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா சனி ராகுனாலே ஒரு கடுமையான போராட்டம். சனிக்கு அடுத்து டிகிரி வைஸ் பார்க்கும்போது சனிக்கு அடுத்து ராகு இருக்காரா, ராகுக்கு அடுத்து சனி இருக்காரா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். இது எல்லா கிரக இனவியலுக்கும் உண்டானது தான். எந்த கிரகம் போய் அடுத்து எந்த கிரகத்தை தொடுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ சனி ராகுவை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் போய் ராகுவை தொடுறாரு அப்படின்னா, சனி பகவான்கிறது இங்கே தொழில்காரகன். அப்போ அவங்க தொழில் பண்ணுவாங்க. எப்படி சொன்னால் மிக பிரமாண்ட முறையில் அவங்க வந்து தொழில் அமைப்பாங்க. ஏன்னா ராகுவை போய் தொடுறாரு அப்படிங்கும்போது ஆசையை அதிகப்படுத்துவார். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம நல்லா ஆலோசிக்கணும், யோசித்து சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறது தான். அப்போ சனி பகவான் வந்து மந்தக்காரகன், ராகுங்கிற ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி போய் ராகுவை தொடும்போது நம்மளுக்கு அந்த பிரம்மாண்ட தொழிலோட ஆசையை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பார். இந்த தொழிலில் அடுத்த தொழில் அப்படிங்கிற ஒரு ஆசையை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதே போல் 10ஆம் இடத்துலையும் ராகு வந்து சம்மந்தப்படுறாரு அப்படின்னா அவங்க எப்போ பாரு ஒரு ரோபோ மாதிரி தான் இருப்பாங்க.
காலையில் தூங்கி எந்திரிச்சதே இந்த வேலை, அதுக்கடுத்து அந்த வேலை, அடுத்த நிமிஷத்தில் அந்த வேலை அப்படின்னு அடுத்துன்னு ஒரு ஓட்டம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு ஆக்டிவாகவே இருப்பாங்க, சுறுசுறுப்பாங்க. அவங்க மூச்சு வாங்குறது கூட நேரம் இல்லாமல் அப்படி உழைக்கக்கூடிய இடமாக அந்த 10ல் ராகு இருந்தால் பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இன்னும் இந்த ஓட்டம்னு சொல்லும்போது டிரைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டுறவங்கலாம் வந்து மிகப்பெரிய வண்டியை ஓட்டுவாங்க. இப்போ ராகு அப்படிங்கும்போது பெரிய பெரிய வண்டிகளாக ஓட்டுவாங்க. செவ்வாய் ராகு காம்பினேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனரக வாகனங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ 4ஆம் இடமும் சம்மந்தப்படும் போது இப்போ வாகனம் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். அப்போ அந்த வண்டியை பார்த்திங்கன்னா எப்போ ஓட்டிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஓட்டம்ங்கிறது இந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அவங்க எப்பவும் ஒரு வேலையை அடுத்தடுத்து அவங்களே ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நின்று நிதானமாக செய்யக்கூடிய டைம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லணும். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு வந்து கேதுவோட நட்சத்திரத்திலோ அல்லது கேது பகவான் ராகுவோட நட்சத்திரத்திலோ இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ராகு கேது இணைந்திருக்கக்கூடிய ஒரு சிலையை இப்போ வந்து இப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது தெரியும். ராகுவும் கேதுவும் இப்படி பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய அந்த சிலையை வந்து நம்ம வந்து ஒரு கோயிலில் போய் அதை வந்து சிலையை வந்து நம்ம அதை ஸ்தாபிக்கணும். அதை வந்து செய்யும்போது தான் நம்ம அதுக்கு வந்து நீங்கள் வந்து முறையாக வந்து ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட நீங்கள் அணுகி நீங்கள் பார்க்கணும். அதே போல் ஒரு ஐயரோட ஆலோசனையும் நம்ம கேட்டுக்கணும். இதை கொண்டு போய் நம்ம அந்த சிலையை நம்ம வாங்கி அதை கொண்டு போய் நம்ம நிறுவும்போது அந்த ராகு கேதுக்குரிய பிரச்சனைகள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ரொம்ப சிறப்பாக வந்து ராகு கேதுக்களோட கிரகங்கள் வந்து இணைஞ்சிருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை வந்து தீர்க்கறதுக்காக என்ன மாதிரியான வழிபாடுகள், அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரியான அமைப்பு இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு இவங்களோட ஆலோசனை பெற்று நீங்களும் உங்களோட பிரச்சனைகள் வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.